பாஸ்டர் கேளப்ப. நல்ல ஒரு பெரிய கரங்களை தட்டுறாங்க. How do you do? Nice to meet you. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பது. Thank you for allowing me to introduce myself to you. என்னை இந்த இடத்த வரவழைப்பு கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தும்படி சொல்வதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you for inviting me for preaching the gospel for you. தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக எனக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. I'm a Korean pastor. நான் ஒரு கொரிய போதகராக இருக்கிறேன். I have studied the systematic theology in Korea. கொரியாவில நான் முறையான இறையியல் கல்லூரியை நான் படிக்கிறவனாக இருந்தேன். I was called to be a missionary for Indians according to God's will. தேவனுடைய விருப்பத்தின்படியாக நான் இந்தியாவிலே மிஷனரியாக இருக்க நான் அழைக்கப்பட்டேன். I worked in Karnataka state of India as a missionary for 10 years. நான் மிஷனரியாக கர்நாடகா நாடகம் என்று சொல்லப்படுகிறதான இந்தியாவிலே 10 வருஷமாக அங்க நான் ஊழியம் செய்தேன். My ministry in India is to set up gospel-centered evangelists and pastors. இந்தியாவிலே என்னுடைய ஊழியமானது தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை ஒரு மையம் அமைக்கும்படியாக அந்த போதகர்களை உருவாக்கும்படியாக என்னுடைய எண்ணமாக இருந்தது. I have 5 seminars for training the evangelists and pastors in India. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு சுவிசேஷர்களுக்கு அவர்களுக்கு கருத்தரங்கை நடத்தி பயிற்சி அளிக்கும்படியாக நான் இருந்தேன். In my school there are 200 pastors and evangelists. அந்த கருத்தரங்கிலே என்னுடைய அந்த பயிற்சி மையத்திலே கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200 போதகர்கள் அதில் இருந்தார்கள். I am training up evangelists and pastors by teaching the Bible. வேதத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தேன். The Bible I teach is John Gospel and Romans and Colossians and Hebrews. நான் வேதத்தில் இருந்து 4 புத்தகங்களை அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம், மற்றும் ரோமர், கலாத்தியர் மற்றும் எபிரேயர் நிருபத்தை. The Bible speaks of Jesus Christ from beginning to the end. வேதம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நான் பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. So the subject I teach is just Jesus Christ. எனவேதான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக மட்டுமே அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். Under Indian law, all foreigners cannot live over 180 days for a year in India. அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் விசேஷமாக மற்ற வெளியூர் நாடுகளிலிருந்து இந்திய தேசத்துக்கு ஊழியத்திற்காக வரக்கூடியவர்களோ அல்லது யாராக இருந்தாலும் 180 நாட்களுக்கு மேலாக அங்க இருக்க முடியாது. So I decided to work in Malaysia for the remaining 180 days a year. ஆகினாலே அந்த 180 நாட்களை நான் மலேசியா தேசத்திலே நான் ஊழியம் செய்யும்படியாக நான் முடிவு செய்தேன். Because in Malaysia there are many Indian Malaysians. ஆகினாலே இங்கே ஏன் வந்ததுக்கு காரணம் என்றால் இங்க अनेक இந்தியர்கள் மலேசியாவிலே வாழ்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். I try to teach them and serve them as evangelists and missionaries. ஆகினாலே நான் ஒரு மிஷனரியாக இங்கு மலேசியா தேசத்துக்கு நான் இயேசு கிறிஸ்துவை கற்பிக்கும்படியாக நான் முயற்சி செய்தேன். And I want to send them to India to preach the gospel. அது மட்டுமல்ல, அவர்கள் இங்கே உருவாக்கப்பட்டு இவர்கள் இந்திய தேசத்துக்கு சென்று அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக நான் முயற்சி செய்கிறேன். The ancestors of Indian Malaysians came from Tamil Nadu state of India. நம்முடைய முன்னோர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். Tamil Nadu is in the south of the area where I am working in India. நான் இந்தியாவிலே தெற்கு மாநிலமாக இருக்கிறதான தமிழ்நாட்டிலே அங்கு வேலை பணிபுரியும்படியாக இருந்தது. India is now difficult country for Korean missionaries to enter in. இந்தியாவிலே இப்பொழுது மிஷனரியாக, அதாவது விசேஷமாக கொரியன் மிஷனரிகள் நுழைவது ரொம்ப கடினமாக இருக்கிறது கர்நாடகால. But it will not be difficult to Indian Malaysians to enter in India. ஆகினாலே மலேசியர்களும் கூட இந்தியாவில் நுழைவது ரொம்ப கடினமாக அவ்வளவு இருக்காது என்று சொல்லி நான் நம்புகிறேன். I am praying that
you Malaysians work for a mission in India. ஆகையினாலே நான் நினைக்கிறேன் நீங்க மலேசியர்கள் ஒருவேளை மிஷன் வேலைக்காக நீங்க இந்தியாவுக்கு செல்ல நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். I think this is God's will, which was planned from 400 years ago by God. ஆகையினாலே இது ஒரு தேவனுடைய திட்டமாகவும் விருப்பமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. I bless Malaysians to be used by God preaching the gospel in India. ஆகையினாலே மலேசியர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி. I want not only the Malaysian Christians to pray for 1.3 billion Indians. ஆகையாலே 1.3 மில்லியன் கிறிஸ்தவர்கள் மன்னிக்கணும் இந்தியர்கள் இங்க இருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Let's pray for today's word. ஆகையாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நாம ஜெபிப்போம். Let's pray. ஜெபம் செய்வோம். Father God, thank you for your grace and unfailing love. பிதாவாகிய தேவனே, உம்முடைய கிருபைக்காகவும் மாறாத அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்பதன் மூலமாக எங்களை நீதிமான்களாக அறிவித்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We know that God wants all men to be saved. நாங்கள் விரும்புகிறோம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. We know that God wants us to come to a knowledge of the truth. ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்கிறதை நாங்கள் அறிகிறோம். And we know that salvation and hope come from you, our God. அது மாத்திரமல்ல, உம்மிடத்திலிருந்து தான் உம்முடைய ரட்சிப்பு வருகிறது என்கிற அந்த நம்பிக்கையையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். This is the reason why we are assembled before you with an honest heart. ஆகையினாலே நாங்கள் இந்த இடத்திலே அனைவரும் உமக்கு முன்பதாக உண்மையான இருதயத்துடன் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Please help us to know Jesus more accurately through the gospel. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் துல்லியமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். Please help us to know God's heart better through your word. ஆகையினாலே உம்முடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் தேவனை நன்கு அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். And please help us to know God's will better through your word. அது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையின் மூலம் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். Today we want to receive the full anointing of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற விரும்புகிறோம். At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும்படி நாங்கள் வேண்டுகிறோம். Father God, please help us to know ourselves better through your word. பிதாவாகிய தேவனே, நீர் எங்களுக்கு இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். Please help us to know that we all are sinners in the presence of God. அது மாத்திரமல்ல தேவனே, நாங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை அறிய எங்களுக்கு உதவுங்கள். Please grant us your wisdom and discernment through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய ஞானத்தையும் பகுத்தறிவையும் எங்களுக்கு தரும்படிக்கு வேண்டுகிறோம். Please help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு அதை புரிந்து கொண்டு அதிலே நாங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க உதவி செய்யுங்கள். Please help us to live more worthily according to your word. அது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தையின்படி நாங்கள் தகுதியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Please help us to glorify and enjoy you forever. என்றென்றைக்கும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அதை அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். Now we rely on the Holy Spirit with all our heart. ஆகையினாலே எங்களுடைய துதியின் மூலமாக முழு மனதோடு கூட பரிசுத்த ஆவியை நாங்கள் நம்பி இருக்கிறோம். We pray in the name of Jesus Christ, our King who saved us. Amen. ஆகையினாலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. From now on, I'm going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க போகிறேன். Today's main text is John Gospel chapter 1 verse 1, 2, 3 and 10 and 14 and 15. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 1, 2, 3 மற்றும் வசனம் 10, 14, 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது.
You read first. Let's read together. John Gospel chapter 1 to verse 1, 2, 3, and 10, 14, 15. ஒன்றாக எழுதி கூட நம்ம வாசிக்கலாம். 1, 2, 3 மற்றும் வசனம் 10, 14, 15. நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 10வது வசனம், அவர் உலகில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வசனம் 15, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். And Colossians chapter 1 verse 15, 16, 17. Colossians chapter 1 verse 15, 16, 17. கொலோசியர் 1ஆம் அதிகார வசனம் 15, 16, 17 அதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவருக்குள்ளும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலே உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. Now I'm going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன், கவனமாக கேளுங்கள். What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Do you know what is the gospel? உங்களுக்கு தெரியுமா சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி? In Romans chapter 1 verse 2 to 4, the apostle Paul says that the gospel is Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்ட ரோமர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் சொல்லுகிறார். Therefore, the subject of today's word is Jesus Christ. ஆகையால இன்றைக்கு தேவனுடைய மையமாய் கொண்ட பொருள் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். Who do you think Jesus Christ is? நீங்க இயேசு கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள்? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? ஒருவேளை நீங்க நினைக்க கூடுமானால் மரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு அழகான குழந்தை தான் இயேசு என்று நினைக்கிறீர்களா? Do you think of only the poor person who was suffered on the cross? அல்லது சிலுவையிலே துன்பப்படுத்தப்பட்டதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏழை மட்டுமே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think of only a good person who died for us? நமக்காக மரித்த ஒரு நல்ல ஒரு மனிதனாக மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think of Jesus only as a historically great person? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வரலாற்று பூர்வமாக அவர் ஒரு நபராக மட்டுமே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? We all believe in Jesus Christ. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். Is that right? அது கரெக்ட்டுங்களா? நம்புறீங்களா? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஓகே. Then who is Jesus? அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார்? Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3, verse 10, verse 14, verse 15, and Colossians chapter 1 verse 15 to 17. இந்த சற்று முன்பதாக நாம் வாசித்த இந்த வேத பகுதிகள் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1, 2, 3, 10வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் மற்றும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17வது வசனத்தை அதை நாம் பார்க்கலாம்.
This main text explains who Jesus is and what Jesus is. இங்கே சொல்லப்பட்ட இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் என்னத்தை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து யார் என்பதை அது விளக்கி காண்பிக்கிறது. I hope you to know Jesus more accurately through today's message. நான் நம்புகிறேன் நிச்சயமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம துல்லியமாக அவரை குறித்ததான காரியங்களை நாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று. God is here now in the midst. ஆண்டவராகிய தேவன் நம் மத்தியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். God is here now in this assembly. இந்த கூடுகையிலே நம்முடைய தேவன் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். May you be blessed by God. ஆகையினாலே நீங்கள் தேவனுக்கு இருப்பதனாலே அவர் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். May you be healed by the light of Jesus Christ our Lord. அவருக்கு இருப்பதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் சுகமடையும் கூடும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். First of all, let's read John Gospel chapter 1 verse 1 to verse 3. மறுபடியுமாக அந்த வேத பகுதியில் இருந்து நாம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And verse 10. 10வது வசனம், அவர் உலகில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And verse 14, verse 15. அந்த வார்த்தையானது அது மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. The subject of today's message is our King Jesus Christ, the Creator God, who existed before the world began. இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus Christ is the Creator God who existed before the world began. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே அவர் ஒரு படைப்பாளராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Jesus Christ is the Son of God who has existed from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்திய காலத்திலே இருந்த ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். With which word does the Apostle John start John Gospel? அதனால இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இங்கு தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். In the book of John Gospel, Apostle John starts with the word, in the beginning was the word. யோவான் இங்கு சொல்லப்படும் பொழுது அது ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க என்ன சொல்ல விரும்புகிறார் சொன்னால், அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது என்கிறதுக்கு அதனுடைய அர்த்தம் இயேசுவே கடவுள் என்று அவர் அங்க அறிவிக்கிறார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. How can we know that this word declares that Jesus is God? ஆதியிலே வார்த்தை இருந்தது அல்லது அவர் தேவன் என்று சொல்லி நாம் அதை எப்படி அறிந்து கொள்வது? First of all, let's read Genesis chapter 1 verse 1 and John Gospel chapter 1 verse 1. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் யோவான் எழுதின 1வது வசனத்திலையும் நாம் அதை படிக்கும்போது பார்க்கலாம். Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதியிலே வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. ஆனால் யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word in the beginning. ஆங்கில வேதாகமத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே என்ற அந்த வார்த்தை தொடங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. And John Gospel chapter 1 verse 1 also starts with the word in the beginning. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் ஆதியிலே என்கிற அந்த வார்த்தை தான் தொடங்கப்படுகிறது. All the English Bible expresses the word in the beginning.
ஆகினாலே ஆங்கில பைபிளிலும் ஆதியிலே என்கிற அந்த வார்த்தை தான் வெளிப்படுத்தப்படுகிறது. But in the original Bible, the word in the beginning are different meaning from each other between Genesis and John Gospel. ஆதியாகமத்திற்கும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கும் அதுக்கு மாறுபாடாக காண்பிக்கப்படுகிறது. ஒரிஜினலாக சொல்லப்படுகிற வேதாகமத்தில் இருந்து அது மாறுபட்டதாக இருக்கிறது. Speaking again, in the beginning of John Gospel is a different meaning from that of Genesis. அதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஆதியிலே என்பது ஆதியாகமத்தினுடைய அர்த்தத்திலிருந்து அது வேறுபட்டதாக இருக்கிறது. In the beginning of Genesis uses the word Bereshit in Hebrew language. ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட ஆதியிலே என்கிற அந்த வார்த்தையானது எபிரேய மொழியிலே பெரஷிட் என்கிற சொல்லப்படுவதான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Bereshit means the starting time of the universe. பெரஷிட் என்பது சொல்லப்படுவதற்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது பிரபஞ்சத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது என்பது ஒரு பொருளாய் இருக்கிறது. That is, it means the beginning of time and space. அதாவது காலம் அல்லது மற்றும் தொடக்கத்தை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. In English, Bereshit means in the beginning of the world. ஆகையால பெரஷிட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உலகத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. Therefore, in the beginning, in Genesis chapter 1 verse 1 means when the world began. உலகம் தொடங்கிய போது அல்லது தொடக்கத்தில் என்கிற அந்த வார்த்தையினுடைய பதத்தை தான் ஆதியாகமத்தில் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். But in the beginning of John Gospel uses the word arche in Hellenic language. ஆனாலும் யோவான் எழுதின சுவிசேஷ நற்செய்தி புத்தகத்தில் நாம் தொடக்கத்தில் என்கிற அந்த வார்த்தையானது ஹெலனிக் மொழியிலே அது ஆர்கே என்று சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Arche means before all things were created. அந்த ஆர்கே என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால் அது படைப்பதற்கு முன்பதாகவே இருந்தது என்கிற ஒரு பொருளாய் இருக்கிறது. Arche means before the world began or from eternity in English. ஆர்கே என்பது உலகம் தொடங்குவதற்கு முன்பு அல்லது ஆங்கில வேதாகமத்திலே அது நித்தியத்திலே இருந்து வந்ததாக என்று பொருள்படுகிறது. Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. ஆகையால யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இது தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது என்பதை நாம இதனுடைய விளக்கத்தை நாம இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். It is that the world has already existed before God created the world. அதாவது உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே வார்த்தை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the beginning of John Gospel means before the world was created. யோவான் இங்கே வெளிப்படுத்தி சொல்லப்படும் போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்றால் உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே இருந்ததாக பார்க்கிறோம் நம்ம. Therefore, God is the one who has existed since before all eternity. ஆகையினாலே தேவன் இந்த உலகினுடைய படைப்புக்கு முன்பதாகவே அவர் இருந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். When nothing existed except God, there was the Word. ஆகையினாலே யோவான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இங்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. By the way, John Gospel says that the Word is the Christ, the Son of God. ஆகையினால அது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அந்த வார்த்தையை நமக்கு சொல்லப்படுகிறது. Please read again chapter 1 verse 1 to 3 and 10 and 14, 15. இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம். இது ஏன் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல இருந்து ஆழமான இந்த சத்தியத்தை நாம தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக தான் மறுபடியும் நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம மறுபடியும் அதை நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது அவர் சகலமும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து
எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவரை இவர்தான் என்று சத்தமிட்டு அவன் கூறினான். Through this verses, we can understand the 5 important truths. இந்த வசனங்கள் மூலமாக நாம 5 விதமான உண்மைகளை நாம புரிந்து கொள்ள முடியும். The first truth is that from eternity the Word has existed and the Word was God. அதாவது நித்தியத்திலிருந்து வந்த இந்த வார்த்தையானது தான் அது தேவனாக இருக்கிறது என்கிற அந்த உண்மையை முதலாவது நாம் அறிந்து கொள்கிறோம். The second truth is that the Word became flesh and He came into the world. He is Jesus Christ. இரண்டாவது உண்மை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திற்கு அந்த வார்த்தையானது மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கிறது. And the third truth is that Jesus Christ is the Son of God. மூன்றாவது உண்மை என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அங்க வெளிப்படுத்துகிறது. The fourth truth is that Jesus Christ is God who has existed before eternity. நாலாவது, இயேசு கிறிஸ்துவே அவர் நித்தியத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Apostle John testified that Jesus is God who has existed before the world began. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்துதான ஒரு சாட்சி நமக்கு கொடுக்கும்போது அவர் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இருந்தார் என்று சொல்கிறார். Verse 1, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அங்கே மாத்திரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் சற்று முன்பதாக. Verse 2, he was with God in the beginning. இரண்டாவது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Baptist John also testified concerning Jesus. அதாவது ஜான் தி பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற அவரும் கூட என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சாட்சி கொடுக்கிறார். John the Baptist was born 6 months earlier than Jesus. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாகவே 6 மாதங்களுக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் அவன் இந்த பூமியிலே பிறந்தவனாய் இருக்கிறார். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. ஆகையினாலே இங்கே யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக அவன் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். One more read verse 14 and 15. 14வது வசனம் 15வது வசனத்துல 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று அவன் சத்தமிட்டு கூறினான். Through verse 1, verse 14, verse 15, we can understand that the Word is Jesus. அந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி. The Word is God. The Word is God. அந்த வார்த்தை என்பது தேவனாக இருக்கிறார். The Word is with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. The Word is Jesus, the Son of God. அந்த வார்த்தையானது அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, Jesus is God who has existed before the world began. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இருந்த தேவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand this. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Verse 1 says to us that the Word is God. 1வது வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை தேவன் என்று சொல்கிறது. Verse 14 and verse 15 says to us that the Word is Jesus. 14, 15வது வசனமும் சொல்லுகிறது அந்த வார்த்தையானது இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. ஆகையினாலே நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை. Jesus has been from eternity. அவர் நித்தியத்திலே இருந்தவர். And he came into the world in the flesh as the Christ. அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்திற்கு மாம்சத்திலே கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். Therefore, according to John Gospel chapter 1,
The word is Jesus Christ. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லப்பட்டபடி இந்த முதல் வசனத்திலே அந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். Jesus is the Son of God and He is God Himself. இயேசு கிறிஸ்துவே தானே அவர் தேவனாக இருந்தார், தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். The Word is God. இயேசுவே அவர் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus is God Himself. இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருந்தார். And the fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the Creator God. ஐந்தாவது உண்மை என்ன என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கும்போது, இந்த உலகத்திற்கு மாம்சத்திலே வெளிப்பட்டவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளராக இருக்கிறார். He created mankind and all things in the beginning. அவர் ஆரம்பத்திலே அவர் மனுஷனையும் மனுக்குலத்தையும் எல்லாவற்றையும் அவர் படைத்தவராக இருக்கிறார். Through verse 3 and verse 10, we can know that Jesus is the Creator God. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு படைப்பாளர் என்பதற்கு அதனுடைய அர்த்தமாக வசனம் 3:10 மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். Please read verse 3 and verse 10. மூன்றாவது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Jesus was a man with a human nature just like us. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண நம்மை போல ஒரு மானிடனாகத்தான் அவர் இருந்தார். And Jesus was a complete man with a body. அவர் முழுமையாக நம்மை போல ஒரு சரீரம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் இருந்தார். Jesus wept when he heard of Lazarus who was dead. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் லாசருடைய மரணத்திலே அதை கேள்விப்பட்ட போது அவரும் கூட அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And Jesus grieved just like us. Jesus grieved just like us. இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவரும் துக்கமடைந்தவராய் காணப்படுகிறார். Jesus felt severe pain when he was hit by a thorn whip. இயேசு கிறிஸ்து அவர் சாட்டையினால அடிக்கப்படும் பொழுது அவரும் கூட அந்த கடுமையான வலியை அவர் உணர்ந்தார். However, Jesus was not a creature like us. ஆனாலும் அவர் நம்மை போன்ற ஒரு உயிரினம் அல்ல. Even though Jesus had a body, Jesus was the complete God. இயேசுவுக்கு நம்மை போல ஒரு சரீரம் இருந்த பொழுதிலும் கூட அவர் முழுமையாகவே அவர் தேவனாகவே இருந்தார். Jesus was God Himself. இயேசு கிறிஸ்துவே தமக்குள்ளே அவர் தேவனாகத்தான் இருந்தார். He had no sin in Him. அவருக்குள்ளாக எந்த விதமான பாவமும் இல்லை. And Jesus performed countless miracles and signs that only God can do. தேவனால மட்டுமே செய்யக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். Jesus is the creator God who created all things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஒரு படைப்பாளராக காணப்பட்டார். This means that Jesus Christ is not a creation. ஆகையால இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பு அல்ல அப்படின்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It means that Jesus is the Lord of all things of the universe. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தினுடைய அனைத்து பொருட்களும் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, Jesus is the Word who has existed from the world began. ஆகையினாலே வார்த்தை இருந்தது என்பதனுடைய அர்த்தம் என்றால் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இயேசு இருந்தார் என்பதுதான் அர்த்தம். And He came in the flesh into the world for our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். But Jesus is the creator God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டிக்கப்படுகிறதான ஒரு தேவன். Apostle Paul explained this truth more plainly in Colossians. இங்க கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து விளக்கும் பொழுது இப்படி விளக்குகிறார். Please read Colossians chapter 1 verse 15 to verse 17. இங்க நம்ம 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும்
கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இருந்தார் என்று இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. Jesus is the one who created all things. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் படைத்தவர் என்று இங்கு தெளிவாக புரிகிறது. Jesus is the one who came to this world in the flesh for our sins. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே, உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டவராக இருக்கிறார். Why did Jesus come in the flesh? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அவர் மாம்சத்திலே அவர் வந்தார்? Jesus is originally the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். But he came as a man in the flesh to atone for our sins. ஆனாலும் அவர் வருவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனாய் இருக்கக்கூடியதான நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Jesus is God, but he came as a man to be an atoning sacrifice for our sins. இயேசு கிறிஸ்துவே தேவனாய் இருந்தும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகும்படியாக, அவர் பாவ பரிகாரம் செய்யும்படியாக வந்தவர். We can understand that Jesus is the creator of God through John Gospel. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைப்பாளர் அல்லது படைக்கக்கூடியவர் என்பதை இந்த யோவான் புஸ்தகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Jesus is the Son of God who existed before the world began. உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இருந்த நம்முடைய தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவர் தேவன். Jesus is the creator God who created all things in the world. உலகத்தில் இருக்க அனைத்தையும் அவர் ஒரு படைத்த தேவனாகவே இருக்கிறார் இயேசு. Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு வந்ததான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக இரட்சகராகவும் இருக்கிறார். Jesus is the Son of God who existed before the world began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தேவனாய் இருந்தவர். We must acknowledge and believe that he is the creator God. ஆகையினாலே சபையாய் இருக்கிற நாம் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Through this, may you have a more certain faith in the name of Jesus Christ. ஆகையினால இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுத்தப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அல்லது அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே இருந்தார் என்கிறதான அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக நமக்குள்ள வருவதாக. We all believe in Jesus Christ. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம நம்புகிறோம். Then we must acknowledge Jesus is the creator God. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவே ஒரு படைப்பாளராகவும் தேவனாகவும் இருக்கிறார் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you to know more accurately concerning Jesus our Lord. நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தேவன் என்பதை நாம் நிச்சயமாக இப்பொழுது துல்லியமாக நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Knowing makes us more confident and empower us. அது மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வது நிமித்தமாக நம்முடைய நம்பிக்கையானது இன்னும் அதிகமாய் கூட நமக்குள்ளாக அது பலப்படுகிறதா இருக்கிறது. Do you want to receive more power from Jesus? நீங்க இயேசுவிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை பெற விரும்புகிறீர்களா? If you know Jesus for sure, you will gain more power from Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நீங்கள் அறிந்திருந்தால் அவரிடத்திலிருந்து நீங்க அதிகமான வல்லமையை பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Therefore, I bless you so that you may have a sure faith in Jesus our King. ஆகையாலே நான் உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். நம்முடைய ராஜாவாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்க உறுதியான நம்பிக்கை கொள்ளும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I would like to conclude today's word. இந்த வார்த்தையை நான் முடிப்பதற்கு இருக்கிறேன். I want to ask you one thing. நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். Please listen carefully because it is very important. தயவு செய்து ரொம்ப கவனமாக இது கேளுங்கள், ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. The Bible is the book
that teaches us who is king. வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடியதான ராஜா என்கிற அந்த நபர் யார் என்பதை நாம பார்க்கிறோம். We can know through the Bible whether God is king or man is king. உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ராஜாவா அல்லது மனிதனாக இருக்கக்கூடிய ராஜாவா என்பதை முதலில் நாம அறிந்து கொள்ள வேண்டும். Who is the king of your life? உங்களுடைய வாழ்க்கையிலே யாரு ராஜாவாக இருக்கிறார்கள்? Are you the king in your life? உங்க வாழ்க்கையில நீங்களே ராஜாவா இருக்கீங்களா? Who is the king in your life? உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவாக இருக்கிறார்? Please don't think that you are the king in your life. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ராஜா என்று நினைக்காதீர்கள். If you think you are the king in your life, then you cannot overcome many problems and many troubles. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ராஜா என்று நினைத்தால் நீங்க அநேக பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் நிச்சயமாய் உங்களால சமாளிக்க முடியாது. If you have a lot of difficulties and troubles now, then you should look back to see whether you thought yourself as the king of your life or not. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம ராஜாவாக என்று நாம நினைத்தால் நிறைய கஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்க்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து நாம் இந்த நாளிலே நாம நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். If you think you are the king of your own life, you have to repent. ஆகையால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் ராஜா என்று நீங்க நினைத்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். We were saved from sin through Jesus Christ. ஏனென்றால் நாம் பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவோமானால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். We all belong to இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். So our king is இயேசு கிறிஸ்து in our life. நம்முடைய வாழ்க்கையில யாரு ராஜாவாக இருக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Therefore there is only one king in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கிறார். That is இயேசு கிறிஸ்து. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya. ஆமென். இது சத்தியம். Satan prowls around like a roaring lion looking for someone to devour. அங்க நம்ம பார்க்கும்போது பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரையாவது விழுங்கலாமா என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். Who will be the target of Satan's attack? சாத்தானுடைய தாக்குதலுக்கு யார் இலக்காக இருப்பார்கள்? That would be the person who thinks that himself is the king of his own life. சாத்தானுடைய இலக்குக்கு ஆளாகிறவர்கள் யாரா இருப்பாங்கன்னா யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம ராஜா என்று நினைக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். So Satan seeks out and attacks the person who thinks I'm the king of my life. ஆகையாலே அப்படிப்பட்ட காரியங்களிலே ராஜா என்று நினைப்பவருடைய வாழ்க்கையில அந்த சாத்தானானவன் அவன் எப்பொழுதும் தேடி அவங்களை தாக்குகிறவனாகவே இருப்பான். If we want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the Creator God and the King of our life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களுடைய போராட்டத்துடைய உதவியை நீங்க நாட விரும்பினால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நீங்க ராஜாவாக அல்லது தேவனாக நீங்கள் வைப்பீர்கள் என்றால் அதில் இருந்து நீங்கள் சரி செய்ய முடியும். This is the way how we can have a faith that we rely on God correctly. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சரியான காரியத்தில் இருந்து நாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியாக நம்பிக்கையோடு நாம் இருந்தால் இதுதான் சரியான வழியாக இருக்கும். Do you have any problems and troubles in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் உங்களுக்கு பிரச்சனைகளோ போராட்டங்களோ இருக்கிறதா? நிச்சயமா இருக்கும். Then you must acknowledge that Jesus is your king in your life. ஆகையால அப்படி இருக்கும் என்று நாம் உணர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவே ராஜா என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you to repent of thinking that you are the king in your life. நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜா என்று நினைத்து நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொல்லி. Then you will be free from Satan's attack. அப்பொழுது நீங்க சாத்தானுடைய தாக்குதல்
தாக்குதலில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். then Satan will not be able to attack you. சாத்தான் உங்களை ஒருபோதும் அவன் தாக்க முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பதினாலே சாத்தானானவன் அவன் நிச்சயமாய் உங்களை தாக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Jesus is our king. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா. Jesus is my king. இயேசு கிறிஸ்துவே நமது ராஜா. Jesus is the king of all kings. இயேசு கிறிஸ்துவே அனைத்து ராஜாக்களுக்கும் அவர்தான் ராஜா. Jesus is the Lord of all lords. எல்லா பிரபுக்களுக்கும் அவர்தான் ராஜா. And Jesus is our king and our Lord. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறார். Jesus is the creator God. இயேசு கிறிஸ்துவே ஒரு படைப்பாளராக இருக்கிறார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருக்கிறார். I pray in the name of Jesus Christ that you and I may confess this. நான் நம்புகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் நானும் இதை ஒப்புக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவே ராஜா என்று சொல்லி May the grace of our Lord Jesus Christ, our King, be abundant in you. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது நம்மளோடு இன்றைக்கு இருக்கும். Let's pray with today's word. இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்ய எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's pray. ஜெபிப்போமாக. Father God, we acknowledge that Jesus is our King, our Lord in our life. தேவனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நீர் எங்களுடைய ராஜா என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். Today we understood clearly that Jesus Christ is the creator God. இயேசுவே, நீயே மெய்யான சிருஷ்டிகர் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். Today we understood clearly that Jesus is our King, our Lord in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நீரே ராஜா என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். Jesus Christ is the creator God who existed before the world began. இயேசு கிறிஸ்துவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் தேவனாகவும் கர்த்தாகவும் இருந்தீர் என்று சொல்லி நம்புகிறோம். Jesus is the Son of God who came into the world to save all sinners. இயேசுவே எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பாவங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த தேவனாய் இருக்கிறார். We know that Jesus is our Savior and the Christ. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இரட்சகராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்கிறீர். We know that Jesus was sent in the flesh into the world by God. நாங்கள் அறிகிறோம், ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த உலகத்துக்கு உம்முடைய குமாரனை நீ மாம்சத்திலே இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் என்பதை அறிகிறோம். Jesus took away all sins of the world and shed his blood instead of us. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கி எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீர் நீக்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். Therefore we believe that whoever believes in Jesus Christ is the Son of God and the Savior can be saved from sin by the grace of God. ஆகையாலே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய குமாரனாய் இருக்கிற நீர் எங்களை ரட்சிக்கிறவரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் முடியும் என்று சொல்லி நம்புகிறோம். Please help us to be faithful witness of Jesus Christ so that all people in the world can be saved and worship God. ஆண்டவரே, இங்க உலகில் இருக்கிற அனைவரும் மட்டுமல்ல, இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்களும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உம்மை ஆராதித்து உண்மையுள்ள சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவும்படி வேண்டுகிறோம். Please give us the honest heart to preach the gospel toward the world. ஆகினாலே ஊக்கமான இருதயத்தோடு கூட நாங்கள் இந்த உலகத்திலே இந்த நற்செய்தியை பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யும். We pray in the name of Jesus Christ, our King, our Lord, who saved us. Amen. எங்களை ரட்சித்த எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இப்படி ஜெபிக்கிறோம். Now I will proclaim the blessing for you. நான் இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Please read Mark chapter 16 verse 20. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம இங்க வாசிக்க போறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே
வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். Mark chapter 16 verse 20 says that God is present wherever the gospel is preached. தேவனுடைய வார்த்தையை நாம கொண்டு போய் எங்க பிரசங்கிக்கிறோமோ அந்த இடத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. God says that He confirmed the gospel by the signs that accompanied it. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தின் மூலமாகவே அவர் மூலமாக அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். Dear friends, I have been proclaiming the gospel for you until now. ஆகையினாலே தேவனுடைய அன்பான இந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையினாலே நிச்சயமாக இந்த நற்செய்தி அறிவித்த இந்த இடத்துல உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். So God is here in our midst and in this place. ஆண்டவர் இப்பொழுதும் கூட நம்ம மத்தியிலே இருக்கின்றார் என்கிறதை நாம் அறிவோம். The Holy Spirit is moving here to touch and heal us. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு குணமாக்குவதற்கு அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பலவிதமான துன்பங்களில் இருந்து இன்றைக்கு விடுபடுவீர்களாக. May you be healed from all disease in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருந்தால் அந்த வியாதியில இருந்து நீங்கள் குணப்படுவீர்களாக. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமென் சொல்லுங்க. May God's blessing be in you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். May your soul be carrying along well. உங்களுடைய ஆத்துமாவானது அது நலமா இருக்கட்டும். May you enjoy your good health. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்களாக. May everything go well with you. எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருப்பதாக. God bless you and your family. ஆண்டவர் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. Thank you.